எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்படி கேரட் ஜூஸ் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கேரட் ஜூஸ் செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கேரட், இஞ்சி, கொத்தமல்லி தண்டு, தேன், எலுமிச்சைச்சாறு இதெல்லாம் வச்சு செஞ்சிடலாம். ஸோ நாங்கள் 2 கேரட் எடுத்துருக்கோம். பெரிய கேரட்டில் நாங்கள் 2 கேரட் எடுத்துருக்கோம். நீங்கள் சின்னண்டு கேரட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 4 கேரட் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி தோலை சீவிடலாம். இப்போ நம்ம தோல் சீவிடலாம். இப்போ தோல் சீவிட்ட பிறகு கேரட்டை நம்ம துருவி எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப அழகாகவே நம்ம துருவி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டோன்னா அது டேஸ்ட் அவ்வளோ இருக்கிற மாதிரியும் தெரியாது, ப்ளஸ் நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் கொத்தமல்லி தண்டு வேணும்னா எடுத்துக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தண்டில் அவ்வளோவா இலை இருக்காது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்துருக்கோம். இப்போது பாருங்கள், சின்னோண்டு பீஸை நம்ம லெமனை கட் பண்ணியிருக்கோம். சின்னோண்டு பீஸாக கட் பண்ணி அந்த ஜூஸையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் தேன். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவின கேரட்லாம் சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி இஞ்சியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி தண்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து ஒரு 2.5 கப் கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் போட்டு வடிகட்டிடலாம். ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நீங்கள் இந்த கேரட் சக்கையை அப்படியே டஸ்ட்பினில் போடுறதுக்கு பார்த்தா நீங்கள் செடி வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டால் ஒரு உரம் மாதிரி இருக்கும், செடியும் நல்லா வளரும். இப்போ தான் நம்ம அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். கையிலே பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போது தேன் அல்ல சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேன் அல்லது சர்க்கரை சேர்த்து கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.